ஹே காய்ஸ், இப்போ இந்த ட்ராமாவோடைய கண்டினியூஷன் பார்க்கலாம். ஹீரோவோட அப்பா கிட்ட போயிட்டு ஹீரோடைய அம்மா ஹீரோயினோட பாடிக்குள்ளே போயிட்டு ஹீரோயின் பக்கத்துலேயே வரக்கூடாதுன்னு ஒரு வார்னிங் கொடுத்துட்டு வராங்கல்ல. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட வந்து என்னாச்சுங்கிற விஷயத்தெல்லாம் சொல்கிறா. இந்த மாதிரி உங்கள் அம்மா ஒரு வார்னிங் கொடுத்துட்டாங்க, இனிமேல் உங்கள் அப்பா வந்துட்டு பக்கத்துலேயே வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோ பார்த்தா தூங்குறேன்ற பேரில் அப்பப்போ வந்து ஒரு கண்ணை திறந்து ஹீரோயினை சைட் அடிச்சுட்டு இருக்கான். ஸோ இவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி வந்து திருட்டுத்தனமாக பார்த்துக்கிறத பார்த்து ஹீரோடைய அம்மா ரொம்பவே ரசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்த நாள் ஹீரோ டிஸ்சார்ஜ் ஆகி ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வந்துடுறான். அப்போ அந்த ஆண்டிகிட்டையும் பாட்டிக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கான். அப்போ அங்கே வரக்கூடிய ஹீரோடைய அப்பாவும் ஒரு வழியாக டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்டியா, நீயும் சரி உங்கள் அம்மாவும் சரி ஒரே மாதிரி தான் இருக்கீங்க, எப்போ பாரு எந்த விஷயம் பண்ணாலும் அடுத்தவனுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டு, பாவம் அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்கும் எவ்வளோ நடந்துக்கிட்டு இருந்தா, பத்தாததுக்கு நடுவில் காலேஜுக்கு வேற போயிட்டு இருந்தா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினுக்காக சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாரு. ஹீரோக்கும் பயங்கரமாக கடுப்பேறுது. இருந்தாலும் பல்ல கடிச்சிக்கிட்டு அவங்க அப்பாவுக்கு முன்னாடி எதுவும் சொல்லாமல் விட்டுட்டான். கிட்ட டென் ஆல்ரெடி சாரி கேட்டுட்டான். ஸோ ரெண்டு பேரும் இப்போ வந்து திரும்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் வீட்டில் இருக்கும் போது யார்கிட்ட இருந்தோ கால் வருது. உடனே அவன் ஹீரோயின் கிட்ட கால் பண்ணிட்டு நான் உன்னை பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். இதை பார்க்கக்கூடிய அந்த ஆன்ட்டியும் பாட்டியும் சேர்ந்து பேசிக்கிறாங்க. ஹீரோ யார்கிட்ட ஃபோன் பேசுகிறான், எதுக்காக வந்துட்டு இந்த மாதிரி சீக்ரெட்டிவாக கிளம்பி போகிறான், இன்னும் உடம்பு கூட வந்து கியூர் ஆகலை, அதுக்குள்ளே கிளம்பி போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. எல்லாம் ஹீரோயினோட வேலையாக தான் இருக்குன்னு சொல்லி அந்த பாட்டியும் ஹீரோயினை பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. ஹீரோயினை சிமெட்ரிக்கு கூட்டிகிட்டு போன லேடி இருக்காங்கல்ல, அவங்க இப்போ ஹீரோனுடைய அப்பா கிட்ட வந்து விஷயத்தை எல்லாத்தையும் சொல்கிறாங்க. நீ உன்னுடைய மிஸ்ட்ரஸை இவ்வளோ நம்பக்கூடாது, ஹீரோயின் ரொம்ப அப்புறாணி, அவள் எத்தனை வருஷமாக கஷ்டப்படுறா தெரியுமா, நீ வேலை வேலைன்னு ஓடி போயிடுற அவளுக்கு சம்பாதிக்கிறங்கிற பேரில். ஆனால் அவளுக்கான ஒரு ட்ரெஸ்ஸோ இல்லை சாப்பாடோ கூட ஒழுங்காக கிடைக்கிறதில்ல. அந்த பிள்ளை தானாக கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் தான் அவளுக்கான தேவைகளெல்லாம் பூர்த்தி பண்ணிக்கிறா. இவன் வந்து நீ கொடுக்குற பணம் எல்லாத்தையுமே வச்சுக்கிட்டு கேம்பிளிங் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் வேற ஒரு அஃபேர்லாம் வேற வச்சுட்டு இருக்கா. ஸோ இந்த அளவுக்கு அந்த மோசமான பொம்பளையை தான் நீ நம்பிட்டு இருக்க. நீ ஹீரோயினை கை வாங்கினதாகவும் கேள்விப்பட்டேன். ஸோ எதுக்காக இந்த மாதிரிலாம் நீ நடந்துக்கிற, அவள் ரொம்ப நல்ல பொண்ணு, அப்பாவா அந்த பிள்ளைக்கு நீ எதுவுமே பண்ணது கிடையாது, நீ உன்னோட மிஸ்ட்ரஸோட ஜாலியாக இருக்கணுங்கிறதுக்காக அந்த பிள்ளை கஷ்டப்படுறத நீ பார்க்காம விட்டுருக்க. நீ இவ்வளோ பெரிய செல்ஃபிஷா, உன்னுடைய சுகத்துக்காக உன் பொண்ணு கஷ்டப்படுற அளவுக்கு வந்து ஒரு பொம்பளை கிட்ட விட்டு வச்சிருக்கங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லி முடிக்கிறாங்க. அப்புறம் அவரும் ஊருக்கு கிளம்பி போனதுக்கப்புறமா அந்த ஹீரோயினோட சித்தி வந்து கால் பண்ணிட்டு பணம் ஏன் இன்னும் அக்கௌண்ட்டில் போடலை, எனக்கு எவ்வளோ பில்ஸ் இருக்குது தெரியுமா செட்டில் பண்ணுறதுக்குன்னு கத்திட்டு இருக்கும் போது, சரி கொஞ்சம் போட்டுடுறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு, என்னால் பாதி சேலரி தான் கொடுக்க முடியும், முழு சேலரி எப்பவும் போல கொடுக்க முடியாதுங்கிறாங்க. உடனே அவங்க சித்தி ஷாக் ஆகிட்டு ஏன் எதுக்குன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோயினோட அப்பாவும் இல்லை நான் ஒரு கார் வாங்க போகிறேன், அதுக்கு வந்து டவுன் பேமெண்ட்டாக யூஸ் பண்ண போகிறேன், அதுக்காக பிளானிங் எல்லாம் நான் பண்ணிட்டேன், உனக்கு வந்து இதுக்கும் மேலே செலவு இருந்துச்சுன்னா நீ சேவிங்ஸ்லேருந்து எடுத்துக்கோ, நான் எல்லா பில்ஸையும் கணக்கு பண்ணி தான் இப்போ உனக்கு அமௌண்ட் அனுப்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. என்னோட சுத்திக்கு இதை கேட்டுட்டு சுத்தமாக இஷ்டம் இல்லை தான் தும்னு குதிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு நடுவில் அவங்க வந்து ஒரு பாய் ஃப்ரெண்ட் வச்சுருக்காங்கல்ல, அவன் வேற வந்து இவங்க கிட்ட பணம் கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயினோட சித்தி எப்படி வந்துட்டு ஹீரோயினோட அப்பா கூட பணத்துக்காகன்னு சொல்லிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி தான் இந்த சித்தியோடைய பாய் ஃப்ரெண்டும் அவங்களோட பணத்துக்காக தான் அஃபேர் வச்சுட்டு இருக்கான். ஸோ இப்போ அவன் வந்து பணம் கேட்டு இவங்கள டிமாண்ட் பண்ணிக்கிட்டு மிரட்டிட்டுலாம் போயிட்டு இருக்கான். அப்படி இல்லைனா பணம் கைக்கு வரலன்னா அஃபேர் எல்லாத்தையும் மார்க்கெட்டில் போய் தண்டோரா போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதனால் அவங்க சித்தியும் டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து அவங்களுக்கு இங்கே ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜானை பார்க்கறதுக்காக கிளம்புறாங்க. ஸோ அப்போ அவங்க காரில் கிளம்பி போயிட்டு இருக்கும் போது ஒரு பைக்கர் அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்க மாதிரி ஹீரோவும் நோட்டீஸ் பண்ணுறான், அவங்க அம்மாவும் நோட்டீஸ் பண்ணுறாங்க. ஸோ எதுக்காக வருவான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்கும்போது அந்த பைக்கர் வந்து வண்டியை முன்னாடி நிறுத்தி இவங்களுக்கு சிக்னல் கொடுக்குறான் வண்டியை நிறுத்த சொல்லி. சரின்னு சொல்லிட்டு ஹீரோவும் வண்டி நிறுத்துறான். அப்போ அவங்க அம்மாவும் அவனுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க யாரையும் சீக்கிரத்தில் நம்பாதுன்னு சொல்லிட்டு. ஹீரோயினும் அவங்க அம்மா கொடுக்கக்கூடிய மெசேஜ் எல்லாத்தையும் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவும் நீங்கள் எல்லாரும் கார்லேயே இருங்க நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்குறான். ஹீரோயின் அவன் சொல்கிற பேச்சு கேட்காம கீழே இறங்கிடுறா. ஸோ ரெண்டு பேரும் இறங்கி வந்ததுக்கப்புறமா அந்த ஆள் பார்த்தோன்னா, சாரிங்க நான் ரொம்ப நேரம் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கனால நீங்கள் பயந்துருப்பீங்க, எனக்கு ஒரு அட்ரஸ் தெரியல, அதை உங்ககிட்ட வழி கேட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அதுக்கு விளக்கம் சொல்லி முடிக்க அடுத்ததாக அந்த ஆள் என்ன பண்ணுறான்னா, இந்த மாதிரி ஃபோன் கிடைக்குமா, எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட நான் வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்துட்டுருக்கேன், வழி தவறிட்டேன், கொஞ்சம் லேட் ஆகுதுன்னு மட்டும் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோவும் சரி ஃபோன் வண்டியில் இருக்குது நான் போய் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து திரும்பின உடனே இவன் கன் பாயிண்டில் ஹீரோயினை பிடிச்சி தரன்னு காட்டு பகுதிக்கு இழுத்துட்டு போயிடுறான். ஸோ ஹீரோயின் அங்கே பயந்து கத்திட்டு இருக்கும் போதே ஹீரோவும் அங்கே பின்தொடர்ந்து போகிறான். இவன் உடனே கன்னை காட்டி மிரட்டிடுறான் ஹீரோவை பக்கத்தில் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து ஹீரோயின் அங்கே கொண்டுட்டு வந்ததுக்கப்புறமா உன்னை சும்மாலாம் கொண்டுட்டு வரல, உன்னை கொல்றதுக்காக தான் கொண்டுட்டு வந்தேன், இல்லை நம்ம ஹீரோயினை கன் பாயிண்டில் வச்சிருக்கா, ஹீரோயினும் வந்துட்டு அவனை எப்படியாவது கொஞ்சம் டைம் வளர்க்கணும்னு சொல்லி எதுக்காக எனக்கு கொல்ல வர, உனக்கு எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு பேச்சு கொடுத்துக்கிட்டே இருந்துட்டு இருக்கா. அவன் ஷூட் பண்ண போகிறேன்னு கன்னை கிட்ட கொண்டு வந்ததுக்கப்புறமா கரெக்டாக நம்ம ஹீரோ பின்னாடி இருந்து கட்டையால் அடித்து அவன் கிட்ட இருந்த கன்னை வந்து தள்ளி விட்டுடுறான். ஹீரோவுடைய அம்மாவும் இவங்களுக்காக ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது பகல் நேரங்கிறதுனால அவங்களால எதுவுமே பண்ண முடியாமல் இருந்துட்டு இருக்கு. அந்த ஆளுக்கும் நடுவில் ஒரு சண்டை நடக்குது. அதுக்குள்ள ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா கீழே விழுகிற கன்னை காட்டி அந்த ஆளை மிரட்டுறா. ஹீரோவோட அம்மாவும் பக்கத்தில் இருந்துட்டு ஷூட் பண்ணுன்னு கத்திட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்துட்டு பயந்து சுபாவம் இல்லையா, ஸோ வந்து அவள் ஷூட் பண்ணாமல் விட்டுடுறா. அதுக்கப்புறமா ஹீரோவும் அவளும் சேர்ந்து அந்த ஆளை துரத்துக்கிட்டே போகிறாங்க. போய் பார்த்தாக்கா அந்த ஆள் வண்டி எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். ஸோ இவன் யார் என்னன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லி இவங்க புலம்பிட்டு இருக்கும் போதே பக்கத்தில் ஹீரோயின் தேடுறா. ஹீரோவுடைய அம்மாவை காணும்.
காணும். ஸோ காரில் ஏறிட்டும் அவங்க அம்மாவை தேடுறா, அப்பயும் காணும். என்னாச்சுன்னு தெரியலையே, உங்கள் அம்மாவை இன்னும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோவும் கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ணிக்கிட்டு அப்பப்போ கேட்குறான், அம்மா வந்துட்டாங்களான்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க அம்மா வரல. அவன் பதற பார்த்துட்டு தான் நம்ம ஹீரோனு கொஞ்சம் யோசிக்கிறான். இல்லை, இதுக்கு முன்னாடி ஒரு நாள் இப்படி தான் ஆச்சு, உங்கள் அம்மா வந்துட்டு இப்படி தான் காணாமல் போயிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்தாங்க நைட்டு சமயத்தில். எனக்கு கிட்ட வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்கு வந்து நான் போகிற மாதிரி ஆயிடுச்சு. அது எதனால் அப்படி ஆயிடுச்சுன்னு தெரில, ஒரு ட்ராப் மாதிரி இருந்துச்சுன்னு என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு விளக்கமாக சொல்கிறா. இவன் சொன்ன மாதிரியே தான் ஹீரோவுடைய அம்மா இப்போ ஒரு ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்கான அந்த ட்ராப்குள்ளே போய் மாட்டிக்கிட்டாங்க. இவனை கொல்றதுக்காக ஒருத்தன் வந்தான் இல்லையா, இவன் பேர் செங்கு. ஸோ இவன் இப்போ ஆண்டனியனுக்கு கால் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி டார்கெட் வந்து மிஸ் ஆகிடுச்சு, அவள் தனியாக அவர் வந்தாலும் நீங்கள் சொன்னீங்க, ஆனால் அவள் தனியாக வரல, கூட ஹீரோ இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து தடுத்து நிறுத்திட்டான். எல்லா பிளானும் மோசமாக போயிடுச்சு, அடுத்த தடவை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ன உடனே இந்த ஆன்ட்டி பதறாங்க. இல்லை அவளை இப்போதைக்கு விட்டுடு, இப்போ எதுவும் பண்ணாத, ஹீரோ வேற கூட இருக்கான்னா அவன் வந்து சும்மா இருக்க மாட்டான், ஏதாவது தோண்டிட்டு இருப்பான், இப்போவே அவங்க போலீஸ்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனாலும் போயிருப்பாங்க, அதனால நீ அமைதியாக இருந்த உடனே அந்த செங்குவும், ஏன் இவனை ஹேண்டில் பண்ண, எனக்கு இதை ஹேண்டில் பண்ண தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அது யூன் மேட்ரு வேற, அது முடிஞ்சு போச்சு, அதை இதையும் நீ போட்டு கிளப்பிக்காத, பணம் கொடுக்குறேன், நான் சொல்கிற பேச்சு கேளு, கொஞ்ச நாளைக்கு அமைதியாக இரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுலேருந்து தான் நம்மளுக்கு தெரியுது இந்த ஆன்ட்டி தான் இவனோட சாவுக்கும் காரணம். இப்போ ஹீரோனை கொலைப்பாருன்னு பார்த்ததும் இவங்க தான் சொல்லிட்டு இவங்களுடைய அந்த கான்வர்சேஷனை ஒட்டு கேட்கக்கூடிய பாட்டியும் இப்போ இவங்க கிட்ட வந்து கேட்குறாங்க, இவனை நீ கொலை பண்ண சொன்ன, சரி இது பொண்ணு குட்டி பொண்ணு, இவளை கூட இப்படி தான் ஹேண்டில் பண்ணுமா என்ன, ஏதாவது பிளான் போட்டு நம்மளே வீட்டை விட்டு அனுப்பிடலாம்ல அப்படின்னு உடனே அதுக்கு அந்த ஆன்ட்டியும் நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல, ஹீரோவும் சரி அவங்க அப்பாவும் சரி இவ பக்கம் சாஞ்சிட்டு இருக்காங்க, ஆனால் இப்போதைக்கு நான் கொஞ்சம் அமைதியாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த செங்குவை நம்பாத, எல்லாத்துக்கும் வந்துட்டு அவன்கிட்டே போயிட்டு இருக்காத, அவன் சரியான பணவெறி பிடிச்சவன், உன் காலை எனக்குனாலும் வாரிடுவான் அப்படின்னு அந்த பாட்டி சொல்கிறாங்க. என்னோட சித்தி ஹீரோயினோட அப்பா கிட்ட இருந்து பணம் வந்த உடனே கேம்லிங்க்குன்னு சொல்லி கிளம்பிடுறாங்க. இந்த கேம்லிங் பழக்கத்தை அவங்களுக்கு உண்டாக்குனதும் அவங்களுடைய பாய் ஃப்ரெண்டு தான். அவன் வந்து இந்த கேம்லிங் நடக்கக்கூடிய லீடருடைய ஒரு ஆள் மாதிரி, ஒரு இன்டர்மீடியேட்டர் மாதிரி ஆள் சேர்த்து விட்டானா அவனுக்கு வந்து கமிஷன் கிடைக்கும். அதே மாதிரி அவங்க வந்து எவ்வளோ தூரம் அடிக்ட் ஆகுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரியெல்லாம் அவனுக்கு கமிஷன் கிடைச்சிட்ருக்கும். அதனால் ஹீரோயினோட சித்தி எங்கே கூட்டிகிட்டு வந்து அவன் பழக்கி விட்டுருப்பான். இவங்க பணம் எல்லாத்தையும் இப்போ லூஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்கும் போது ஹீரோயினுடைய அப்பா கிட்டேருந்து கால் வருது, எங்கே இருக்க என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு. அவங்களும் இப்போ தான் பில்ஸ் எல்லாம் அடைச்சி முடித்தேன், இப்போ நான் சலூனில் வந்து பிஸியாக இருக்கேன், காலை வைங்கன்னு கட் பண்ணி விட்டுடுறாங்க. பார்த்தா ஹீரோயினோட அப்பா அங்கே சலூனில் தான் இருக்காரு. ஸோ இவருக்கு வந்து இப்போ விஷயம் புரியுது. கண் கூட பார்த்த உடனே ஹீரோயினோட சித்தி வந்து அவங்கள ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அம்மா ட்ராப் ஆகுறாங்க இல்லையா, அவங்க வந்து இப்போ ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்கு போகக்கூடிய வழியில் தான் இருக்காங்க. ஸோ இப்போ அங்கே வந்து ஒரு மாங்க் வராரு, ஆல்ரெடி உங்ககிட்ட பேசியிருப்பார்ல அந்த மாங்க் தான். ஸோ நான் எதுக்காக இங்கே அப்பப்போ வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க கொஸ்டின் பண்ணும்போது அந்த மாங்க் என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னுடைய கோபத்தை உன்னோட எமோஷன்ஸ் எல்லாம் நீ வெளிக்காட்டுற, அது ஹியூமன் வேர்ல்டில் பிரதிபலிக்குது, அந்த லைட்ஸ் வந்து ஃப்ளிக்கர் ஆகுறது, ஏதாவது பொருள் விழுந்து உடையிறது அந்த மாதிரியெல்லாம். ஸோ இது வந்து நீ ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்கு போக வேண்டிய நீ ஹியூமன் வேர்ல்டில் நீ வந்து ஒரு விளைவை உண்டாக்குறதுனால உனக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டாக தான் நீங்கள் வந்து ட்ராப் ஆகிற. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினோட பாடிக்குள்ளே அப்பப்போ போகிற இல்லையா, அதுவுமே வந்து நேச்சுரலாக பண்ணக்கூடாத விஷயம், நீ ரூல்ஸ் எல்லாம் அத்துமீறனால தான் இப்போ இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்னிங் கொடுத்துட்டு கூடவே அவர் என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு டைம் இன்னும் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, நீ இந்த மாதிரி வேலைகள் பண்ண உனக்கான ஹியூமன் வேர்ல்டில் இருக்கக்கூடிய டைம் குறைஞ்சி இன்னும் 2 ஃபுல் மூனுக்கு தான் நீ இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி உனக்கான வேலைகளை சீக்கிரம் முடிச்சுக்கோ, அப்படி இல்லைனா நீ ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்கும் போக முடியாது, ஹியூமன் வேர்ல்டுக்கும் போக முடியாது, இந்த இடையிலேயே வந்து நீ ட்ராப் ஆகிடுவ, யாராலையும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. வீட்டுக்கு வரும்போது அங்கே ஹீரோடைய அம்மா இருக்கிறத பார்த்துட்டு போய் கொஸ்டின் பண்ணுறா, என்னாச்சு உங்களை காணும்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் எவ்வளோ நேரம் தேடிட்டு இருந்தோம் தெரியுமா, திரும்ப அந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்கு போயிட்டீங்களா, என்ன எதுன்னு விசாரிக்கிறா. அவங்களும் நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. ஸோ நான் வந்து உன்னோட பாடி வந்து இனிமேல் தேவைப்பட்டால் மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கணும் போல், அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால ஏதாவது பிரச்சனை வருது, இந்த மாதிரி விஷயத்தை நீ வந்து எதுக்கும் ஹீரோ கிட்ட சொல்லிடாத, அவன் வருத்தப்படுவான் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லி வச்சிடுறாங்க. அப்போ தான் ஹீரோனுக்கு டின் கிட்டேருந்து கால் வருது, அவனை மீட் பண்ண சொல்லி வர சொல்கிறான். ஸோ இவன் அங்கேருந்து அவசரமாக கிளம்பையில் ஹீரோ கரெக்டாக பார்த்துட்டு நீ எங்கே போகிற இந்த டயத்தில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவ்வளோ நான் பர்சனல் வேலையாக வெளியில் போகிறேன் அப்படிங்கிறா. என்னன்னு சொல்லிட்டு விடமாட்டேன், நீ எனக்கு காரணம் சொல்லியே ஆகணும், இல்லை என்னையும் கூட்டிகிட்டு போங்கிறான். டின்னு கூட தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. இதை கேட்டோடனே ஹீரோக்கு பயங்கர ஜெலஸ் ஆகிடுது. அவனும் நீ எதுக்கு அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும், அதுவும் இந்த மாதிரி சமயத்தில் அப்படின்னு சொல்லி கேட்குறான். நான் இதை விட லேட்டாலாம் பல முறை வந்து அவனை மீட் பண்ணியிருக்கேன், இத்தனை வருஷமாக எனக்கு ஃப்ரெண்டாக இருக்கான், என் சித்தி வந்து என்னை வீட்டை விட்டு துரத்தி போகிற முதல்ல நான் எங்கே போவேன்னு நினச்சேன், அவன் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுவான், அவன் கூட இருந்தால் நான் சேஃபாக தான் இருப்பேன், எங்கள் 2 பேருக்கு இது ரொட்டீன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இது எல்லாத்தையுமே கேட்க நம்ம ஹீரோக்கோ பயங்கரமாக கடுப்பேறுது. இருந்தாலும் ஜலசியை மறைச்சிக்கிட்டு நீ இந்த சமயத்தில் அவனை போய் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறான். எல்லாம் முடிச்சு பணமெல்லாம் நிறையா விட்டுட்டு கடனெல்லாம் வாங்கி வச்சுட்டு. ஸோ அப்போ வந்து ஹீரோயினோட அப்பா அங்கே இருக்கிறத பார்த்துட்டு நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன் அது இதுன்னு இவங்க நடிச்சிட்டு இருக்கும் போது ஹீரோயினோட அப்பாவும் கொஞ்சமாக பேசுறதுக்காக ஆரம்பிக்கிறாரு. இப்போ எங்கே போயிட்டு வந்த என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இவங்க பயங்கரமாக யோசிச்சு போய் சொல்லிட்டு இருக்காங்க. என்னோட எக்ஸ் ஹஸ்பண்டை பார்க்க போனேன், அவன் ஹாஸ்பிட்டலில் கிடக்கிறான் அப்படின்றாங்க. சரிவா நானும் பார்த்துட்டு வரேன் அப்படின்றாரு அவர். இல்லை அவன் செத்துட்டான், இப்போ ஃபியூனரல் முடிச்சுட்டு தான் வரேன் அப்படிங்கிறாங்க. சரி ஃபியூனரல் எங்கே நடந்துச்சு
வந்துருச்சு, நான் போய் அஞ்சலி செலுத்துறேங்கிறாரு. இல்லை ஃபியூனரலுக்கு வந்துட்டு நீங்களாம் வரக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ சொல்லிட்டு இருக்க ஹீரோனோட அப்பாவும் கடைசியாக வந்து சொல்லிடுறாரு, நீ இந்த மாதிரி பொய் சொல்லியெல்லாம் மழுப்ப தேவையில்ல, என்கிட்ட உண்மையை சொன்னாலே வந்துட்டு நான் புரிஞ்சுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நானும் பொய்யே சொல்ல மாட்டேன் அப்படின்னு இவங்க நடிப்பை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோனோட அப்பாவும் என்கிட்ட உண்மையை சொல்லாமல் மறைக்கிற ஏதாவது தப்பு பண்ணியான்னு சொல்லி கேட்குறாரு. ஏன்னா நீங்களும் சந்தேகப்படுறீங்களா, அப்படின்னா நம்ம ரிலேஷன்ஷிப்பில் என்ன அர்த்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்களும் எமோஷனலாக பிளேட்டை மாட்டுறதுக்காக பார்க்க ஹீரோயினோட அப்பா உடனே அதை பிடிச்சிக்கிட்டு, சரி நான் உன்னை சந்தேகப்படலங்கிறத நான் உங்ககிட்ட இருந்து விலகி இருந்து நான் உனக்கு ப்ரூவ் பண்ணுறேன், நம்ம 2 பேரும் கொஞ்ச நாளைக்கு வந்துட்டு செப்பரேட்டாக இருப்போம், ஒரு பிரேக் எடுத்துப்போம். ஸோ அந்த சமயத்தில் நான் உனக்கு நேர்மையாக இருக்கேன்னு உனக்கு வந்து புரிய வைக்கிறேன், அதே மாதிரி நீ எனக்கு நேர்மையாக இருக்கேன்னு புரிய வைன உடனே நான் உங்களை சீட் பண்ணுறேன்னு நினைக்கிறீங்களா, உங்ககிட்ட யார் இந்த சொன்னா, இந்த சிமெண்ட்ரி லேடியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கொஷின் பண்ணுறாங்க. அதெல்லாம் எதுவும் கிடையாது, மார்க்கெட்டில் உன்னைய பற்றி அரசல் புரசலாக பேசுகிறத நான் கேள்விப்பட்டேன், அப்படி எதுவும் கிடையாதுன்னு நீ எனக்கு ப்ரூவ் பண்ணு, அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அது வரைக்கும் உன்னுடைய பண தேவைகளை நீ தான் பூர்த்தி பண்ணிக்கணும் அப்படின்னு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. அவரோட சித்தி அந்த ஹீரோயின் கொலை பண்ணுறதுக்காக வந்தான் இல்லையா, அந்த செங்குவை மீட் பண்ணி அவனுக்கு பணம் கொடுக்குறாங்க. ஸோ அவன்கிட்ட வந்து கொஞ்ச நாள் அமைதியாக இரு, இல்லைனா ஹீரோக்கு சந்தேகம் வந்துடும் அப்படின்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருக்காங்க. இந்த செங்குவுக்கு நம்ம ஹீரோவுடைய அம்மாவையும் அப்பாவையும் சுத்தமாக பிடிக்காது. அதுக்கான காரணம் என்னென்னா, சின்ன வயசுலேருந்தே இவன் அவங்க வீட்டில் டிரைவராக வேலை செஞ்சுருப்பான். ஸோ ஹீரோவுடைய அம்மா ஸ்கூல் டேஸ்லேருந்தே இவன் வந்து வேலை செஞ்சுருப்பான். ஆனால் இவனுக்கு கை சுத்தமும் கிடையாது, நிறைய தப்பு பண்ணி அப்பப்போ ஜெயிலுக்கு போயிடுவான். ஹீரோவுடைய பாட்டி தான் அப்பப்போ அவனை வெளியில் எடுப்பாங்க. இந்த விஷயம் வந்து ஹீரோவுடைய அம்மாவுக்கு பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி அடுத்த தடவை ஜெயிலுக்கு போனால் பெயில் எடுக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்லி மிரட்டி வைப்பாங்க. இந்த ஒரு விஷயம் அவனுக்கு பிடிக்காது. அவங்க ரொம்ப வந்து தனக்கு மேலே இருக்கிற மாதிரி வந்து காட்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவன் நினைப்பான். அதனால் ஹீரோவுடைய அம்மா பேரை எப்படியெல்லாம் கெடுக்கலான்னு சொல்லிட்டு தான் இவன் அலைஞ்சிட்டு இருப்பான். இது எல்லாத்தையும் தான் இப்போ ஹீரோவுடைய ஆன்ட்டி வந்து ரீகால் பண்ணி இவனுக்கு ஞாபகப்படுத்துகிறாங்க. ஏன்னா எப்போ அவனை அவங்க கண்ட்ரோலில் வச்சுக்கணுங்கிறதுக்காக அவன் போய் டின்னர் சந்திக்கிறான் அடுத்த நாள் காலையில் ஹீரோக்கு தெரியாமல். ஸோ அப்போ அங்கே பார்த்தா ஜெனி வந்து நிற்க நம்ம ஹீரோயின் பயங்கரமாக ஷாக் ஆகிடுறா. இதை பார்த்தோன்னே வந்துட்டு டின்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறான். நான் அப்போவே சொன்னேன்ல, எனக்கு வந்து நம்பிக்கையாக ஒரு ஆள் வேணும், எனக்கு வந்து எல்லா இடத்துக்கும் போக முடியல, அந்த அங்கிள் போகிறதுக்கும் இல்லை ஹீரோவோட அப்பா போகிற இடத்துக்கும், அதனால் துணைக்கு ஒரு ஆள் வேணும்னு சொல்லி இவளை தான் செட் பண்ணி வச்சுருக்கேன். இவன் முன்னாடி மாதிரிலாம் இல்லை, ரொம்ப நல்லவளாக மாறிட்டா, நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க அதாவது டின்னுக்கும் ஜெனிக்கும் நடுவில் அப்பப்போ வந்து ஒரு ஆக்சிடென்டெல்லாம் கொஞ்சம் லவ் சீக்வன்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கும். அதெல்லாம் நான் வந்து இங்கே இன்க்ளூட் பண்ணலை. பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பும் போது கரெக்டாக ஹீரோ வந்து வழியில் நின்றுட்டுருக்கான். நீ இங்கே எப்படி கரெக்டாக வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன்னு கொஸ்டின் பண்ண, ஹீரோவும் நீ எதுக்கு காலையில் என்கிட்ட சொல்லாமல் வந்த, நானும் தான் கூட வரேன், நல்ல அப்படி அவங்ககிட்ட பேசுறதுக்கும் உனக்கு என்ன சீக்ரெட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பொறாமையில் பொங்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டல் கிளம்பி போய் அந்த சானை சந்திச்சு அவர்கிட்ட ஹீரோவுடைய அம்மாவோட பிக்ஸ் எல்லாம் காட்டிட்டு இருக்காங்க. இவங்களை தெரியுமா அவங்களுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி இவங்களோட பாடி யாராவது எடுத்துகிட்டு வந்தாங்களா என்ன ஏதெல்லாம் விசாரிச்சுட்டு இருக்கும் போது அவருக்கு இவங்க கேட்குற கேள்வியே புரியல. அவங்க தனியாக இருக்கிற ஒரு ஃபோட்டோ எடுத்து காட்ட அதை பார்த்த உடனே வந்துட்டு இவர் இந்த காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த காருக்கு என்ன நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் கொஸ்டின் பண்ணால் அதுக்கு அவரும் வந்துட்டு பயங்கரமாக அலற ஆரம்பிச்சிடுறாரு. நான் பார்க்கல, நான் எதையுமே பார்க்கல, நான் பேச மாட்டேன், என்னை விட்டுடுங்கன்னு பயங்கரமாக கத்துன்னு கத்துறாரு. ஸோ அங்கே வந்து சத்தம் கேட்டு நர்ஸு அப்புறம் டாக்டர்ஸ்னு எல்லாருமே வந்துட்டு அவங்களுக்கு வந்து ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி இருக்குது, அவங்கள வந்து இந்த மாதிரி எதுவும் யோசிக்க வைக்காதீங்க, அவர் இன்னும் இப்போ தான் சரியாகிட்டு வந்துட்டுருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் சொல்லிடுறாங்க. ஸோ ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் அந்த காரில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறது இப்போ புரிஞ்சு போயிடுச்சு. இவங்க 2 பேரும் அதை பற்றி பேசிக்கிட்டே வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது பார்த்தா ஹீரோயினுடைய அப்பா அங்கே வந்து நின்றுட்டுருக்காரு. ஸோ அதை பார்த்து ஷாக் ஆகிட ஹீரோ வந்துட்டு டக்குன்னு ஹீரோயினை திரும்ப அவர் வந்து ஏதாவது அடிச்சிட போகிறாரு பேசிட போகிறாருன்னு சொல்லிட்டு பேசுறதுக்காக ஆரம்பிக்கிறான். உடனே ஹீரோயினோட அப்பாவும் நான் என் பொண்ணுக்கிட்ட பேசுறதுக்கு தான் வந்தேன், மற்றவங்க வந்து எனக்கு யாரும் எதுவும் விளக்கம் கொடுக்க தேவையில்ல, நடுவில் வரவும் தேவையில்ல அப்படின்னு உடனே ஹீரோயினும் ஹீரோக்கு சிக்னல் கொடுக்குறான், நீ போ நான் பார்த்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ அங்கேருந்து விலகி போயிடுறான். இருந்தாலும் அவங்க 2 பேர் மேலேயும் ஒரு கண்ணு வச்சுக்கிட்டு தான் இருக்கான். ஹீரோயினுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா பாஞ்சு போய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஹீரோயின் கிட்ட அவங்க அப்பா வந்து பேசுறதுக்காக ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி நீ எதுக்காக வந்துட்டு எல்லா விஷயத்தையும் மறைச்ச, எனக்கு இப்போ தான் உண்மை தெரிய ஆரம்பிச்சது, உங்கள் சித்தி உன்னை எப்படிலாம் கொடுமைப்படுத்திருக்கான்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி கேட்க, என்னுடைய சந்தோஷத்துக்காகத்தான் இப்பெல்லாம் மறைச்சியா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அமைதியாக இருக்கும்போது இவரும் கேட்டுகிட்டே இருக்காரு. கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி தான் எல்லா ஜாப்ஸையும் நான் இழுத்து போட்டு பண்ணிட்டு இருக்கேன், நான் சம்பாதிச்சது அத்தனையுமே உனக்காகத்தான், ஆனால் உனக்கு ஒரு சாப்பாட்டுக்கு வேணும்னா கூட நீயா சம்பாதிச்சு நீயா கஷ்டப்பட்டு வந்து வாங்க வேண்டியது மாதிரி ஆயிடுச்சு இல்லையா, இந்த விஷயத்தையாவது என்கிட்ட சொல்லியிருக்கலாமே, ஒரு முறை கூட நீ ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இன்னும் நான் சொல்லியிருந்தாலும் நீங்கள் நம்பியிருக்க மாட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மட்டும் இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு அவரும் இந்த மாதிரி அந்த சிமெண்ட்ரி லேடி தான் என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறா. ஸோ இதை கேட்டோன்னே ஹீரோனுக்கு வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிடுது. இப்போ கூட அவங்க சொன்னாங்க தான் நீங்கள் நம்பினீங்கல்ல, நீங்களாம் எதுவும் தெரிஞ்சுக்கல, இல்லை என்கிட்ட கேட்டு நீங்கள் வந்து அதை நம்பலை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்க சொன்னப்போ கூட எனக்கு முழுசாக நம்பிக்கை இல்லை, என் கண் கூட பார்த்தேன், உங்கள் சித்தி வந்துட்டு வேற ஒருத்தன்ட்ட பழகிறத என் கண்ணால் பார்த்தேன், அதே மாதிரி அவங்க கேம்பிளிங் பண்ணி என் பணத்தெல்லாம் அழிக்கிறதையும் பார்த்தேன், அதனால தான் இப்போ நான் அவங்களோட வந்துட்டு பிரேக்கப் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் கேட்டுட்டு ஹீரோயினும் அவங்க அப்பாவும் வந்து ரீயூனைட் ஆகிட்டதை பார்த்து நம்ம ஹீரோ ரொம்பவே சந்தோஷம்
சந்தோஷப்படுறான். அவரோ சரி என் கூட வீட்டுக்கு வந்துரு, நான் தான் உன்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டேன்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஹீரோயினும் இல்லை நான் இங்கே தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்கிறா. சரி என்னன்னு சொல்லிட்டு என்கிட்ட உண்மையை சொல்ல முடியுமான்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோயினும் நான் ஹீரோவுக்கு வந்துட்டு ஒரு விஷயத்தில் ஹெல்ப் பண்ணி ஆகணும், அதில் அவனுக்கு வேறு யாராலையும் ஹெல்ப் பண்ணவே முடியாது அப்படின்னு சொன்னால் உங்களால் அதை ஏற்றுக்க முடியுமா, இவ்வளோ தூரம் நான் சொல்கிறத நம்புவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு ஹீரோயினோட அப்பாவும் இதுக்கு முன்னாடி உன்னை நம்பாமல் தப்பு பண்ணேன், ஆனால் இந்த முறை உன்னை கண்டிப்பாக நம்புவேன், என்ன ஹெல்ப் பண்ணணுமோ சீக்கிரமாக பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட வந்துரு, அம்மாவுக்கு துரோகம் பண்ணிட்டேன், உங்ககிட்டயாவது நான் நல்ல முறையாக நடந்துக்கணும்னு நினைக்கிறேன், நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து நம்மளுடைய லைஃப்பை புதுசாக ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவருடைய பொண்ணுக்கிட்ட நம்ம ஹீரோயினோட அப்பா சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. 2 பேரையும் பார்த்து ரசிச்சுட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. அப்போ தான் அங்கே ஆன்டிரியன் வராங்க. என்னாச்சு உனக்கு, காலையிலே எங்கே வெளில போயிட்டு வந்த போல அப்படிங்கிற மாதிரி பேச்சு எடுக்கிறாங்க. நம்ம ஹீரோ கையில் இருக்கக்கூடிய ஆல்பத்தை காட்டி அங்கே ஆன்டிரியன் கிட்ட வந்து கொஸ்டின் பண்ணுறான். இந்த மாதிரி அம்மாவுடைய ஃபேவரட் கார் ஒன்று இருந்துச்சுல்ல, அந்த கார் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ எதுக்காக நீ அந்த காரை தேடுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கேட்குறாங்க. இல்லை எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு, ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது அம்மாவுக்கு இந்த கார் ரொம்ப பிடிக்கும், யாரையுமே தொட விட மாட்டாங்க இல்லையா, அந்த கார் எங்கே ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த ஆன்டிரியன் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் அம்மா இந்த மாதிரி ஓடி போயிட்டாங்கன்ற விஷயம் தெரிஞ்சப்போ உங்கள் அப்பா ரொம்ப கோவப்பட்டுட்டாரு, அவருடைய திங்ஸ், அதாவது உங்கள் அம்மாவுடைய திங்ஸ் எதுவுமே வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எல்லாத்தையுமே உடச்சி எடுத்துட்டாரு. ஆனால் இந்த கார் வந்து உங்கள் அப்பா எதுவும் பண்ணலை, இந்த கார் உங்கள் அம்மா எப்படி வந்துட்டு போனாங்களோ அதே சமயத்தில் தொலைஞ்சு போயிடுச்சு, இந்த காருக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு அந்த சமயத்தில் நாங்கள் யாருமே யோசிக்கலை, பிறகு யோசிச்சப்போ தான் தெரிஞ்சுது உங்கள் அம்மா என்னைக்கு இந்த வீட்டில் இருந்தலையோ அன்னையிலேருந்தே இந்த காரும் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு ஹீரோ ஷாக் ஆகுறான். அதுக்கப்புறமா ஹீரோயின் கிட்டேயும் அவங்க அம்மாவும் இருக்கக்கூடிய இடத்துல வந்துட்டு அவன் தனியாக சொல்கிறான், இந்த காரை பற்றி ஆன்டிரியன் கிட்ட விசாரித்தேன், ஆன்டிரியன் இந்த மாதிரி சொன்னாங்க, இந்த கார் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லைம்மா, நீங்கள் யாரையுமே டச் பண்ண விட மாட்டீங்களே, அப்படி இருக்க போது இந்த கார் எங்கம்மா போயிருக்கும் அப்படின்ன உடனே கண்டிப்பாக அந்த செங்குவாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு, ஓ செங்குனா நம்ம கிட்ட முன்னாடி இந்த டிரைவர் தானே, அப்பா கூட வேலையை விட்டு தூக்குனாரு அந்த ஆள் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, திமிர் பிடிச்சவன் இந்த வேலையை பண்ணியிருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த செங்கு இப்போ அங்கே சான் அங்கிள் இருக்கார் இல்லையா, அவரை கொலை பண்ணுறதுக்காக போகிறான். அங்கே வந்து அவன் கத்தியை தூக்கிக்கிட்டு அப்படியே ஓங்கி குத்தையில் தான் அந்த பேஷண்ட் வந்து எழுந்திருக்கிறாங்க. பார்த்துட்டு கத்தியை பார்த்துட்டு கத்தவும் செய்கிறாங்க. பார்த்தா அங்கே சான் இல்லை, அதுக்கு பதிலாக வேற ஒரு பேஷண்ட் இருக்காங்க. ஸோ இதை ரியலைஸ் பண்ண உடனே செங்கு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறான். இப்போ கரெக்டாக ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கான், இந்த மாதிரி சானை காலையில் பார்க்க போனவன்பா, எங்கள் இருந்து யாரோ வந்து நம்மளை மானிட்டர் பண்ணிட்டு இருக்க மாதிரியே எனக்கு தோணுச்சு மனசில், அதனால் இந்த சானை சேஃப்டியாக வைக்கணும்னு சொல்லி காலையில் நம்ம கிளம்பும் போதே வந்துட்டு அந்த பூக்கடை அங்கிளையும் சானையும் வேற ஒரு இடத்துல நான் ஷிஃப்ட் பண்ணிட்டேன், ஸோ எங்கே இருந்தாலும் வந்து நம்மளுடைய கண்ட்ரோலில் தான் இருப்பாங்க, நம்ம பயப்படாமல் இருக்கலாம் அப்படின்னு விளக்கம் கொடுக்க ஹீரோவுடைய அம்மாவும் ரொம்ப பாராட்டுறாங்க. பரவாயில்ல, இந்த அளவுக்கு நீ யோசிக்க ஆரம்பிச்சிட்ட, மெச்சூர் ஆகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் ஜெனியும் சேர்ந்து ஹீரோவுடைய அங்கிள் அங்கே மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய அந்த லேடி கிட்ட தான் ரொம்ப பழகிட்டு இருக்காரு, அவர்கிட்ட தான் அக்கௌண்ட் புக்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அவங்கள மூலமாக வந்து அங்கிளை பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஐஸ் வச்சுட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் அங்கே பேய் மாதிரி வந்து யாரோ வேஷம் போட்டு பயன்படுத்திட்டு இருக்காங்க. மார்க்கெட்டில் இருக்க ஒருத்தராக டார்கெட் பண்ணி அவங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும் போது அந்த ஆன்ட்டி இருக்காங்க இல்லையா, மெயினாக மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஆன்ட்டி, ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஆல்ரெடி ஹீரோவுடைய வீட்டில் அங்கே ஒரு பேய் இருக்குன்னு சொல்லி ஒரு ரூமர் வந்ததுனால அவங்க மார்க்கெட்டில் இருக்க எல்லார்கிட்டையும் போயிட்டு இந்த மாதிரி ஹீரோவுடைய அம்மாவுடைய ஆவி இங்கே தான் இருக்குது, மார்க்கெட்டில் நம்ம எல்லாரும் ஆக்கிரமிச்சிட்டு இருக்கிறதுனால கொலை பண்ண பார்க்குது போல், இந்த மார்க்கெட்டில் நம்ம இருக்கிறதெல்லாம் சரி கிடையாது அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக கத்தி கூச்சல் போட்டு வாசிப் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதை பார்த்துட்டு அங்கேருந்து டின்னும் ஜென்னியும் நம்ம ஹீரோயினை பார்க்குறதுக்காக ஹீரோடைய வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்க. ஸோ நடந்தது எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்க நம்ம ஹீரோயினும் அடித்து சொல்கிறா, அது ஹீரோடைய அம்மா கிடையாதுன்னு சொல்லிட்டு. உன்னால் எப்படி இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டின்னும் ஜென்னியும் கேட்குறாங்க. இல்லை ஹீரோ வந்துட்டு அவங்க அம்மாவை பற்றி என்கிட்ட சொல்லியிருக்கான், அவங்க இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ மழுப்பி எப்படியோ அனுப்பிட்டு இருக்கா. இவங்களோட பேசிட்டு இருக்கிறத மாடியில் வரக்கூடிய ஹீரோவுடைய அப்பா வந்து பார்க்குறாரு. மேலேருந்து பார்க்கும்போது ஹீரோயின் மட்டும்தான் அவருடைய கண்ணுக்கு தெரிகிறா. பக்கத்தில் இருக்க 2 பேரும் வந்துட்டு அங்கே செவுரு வந்து மறைச்சிக்குது. அதனால் அவள் தனியாக இருக்கான்னு சொல்லி அவகிட்ட பேசியே ஆகணும்னு சொல்லிட்டு நிறைய ட்ரிங்க் பண்ணிட்டுலாம் அவர் அங்கேருந்து வந்துட்டுருக்காரு. ஹீரோயினும் அவர் கூப்பிட்டுக்கிட்டே வர சவுண்டு கேட்டு அங்கே இருக்கக்கூடிய ஜென்னியும் தின்னையும் வந்துட்டு வேகமாக அனுப்பி விட்டுடுறா. ஸோ அவள் தனியாக என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் பண்ணுறாரு. இல்லை கொஞ்ச நேரம் வந்துட்டு காத்தோட்டமாக நடக்கலான்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவாட்டுக்கு உள்ளே போகிறதுக்காக ஆரம்பிக்கிறா. ஹீரோடைய அப்பாவும் வெளியில் யாரும் இல்லை அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு ஹீரோயினை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்து உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்கிறாரு. நீங்கள் நிறைய ட்ரிங்க் பண்ணியிருக்கீங்க, இதனால காலையில் பேசிக்கலாம் அப்படிங்கிறா. அவரும் விடாமல் அவளோட கையை பிடிச்சி எடுத்து நிறுத்துறாரு. நான் உங்ககிட்ட போய் பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை கேட்டோடனே ஹீரோயினும் இல்லை அங்கிள் நீங்கள் நிறைய குடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறா. அவளோட அம்மாவும் அங்கேருந்து கத்திட்டு இருக்காங்க. பர்வெட் அந்த குட்டி பொண்ணு கையை விடுறா, உன் வயசு என்ன அவ வயசு என்ன, எதுக்கடா இப்படி டார்ச்சர் பண்ணுறாவில அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கத்திட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஹீரோவுடைய அப்பா என்ன சொல்கிறாரு, நான் அவங்ககிட்ட ஓப்பனாக வந்து அட்மிட் பண்ணிக்கிறேன், எனக்கு உன்னைய ரொம்ப பிடிச்சிருக்கு, உன்னோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், இதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் யாரோடையும் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணணும்னு ஆசைப்படல அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோ அங்கே வந்துடுறான். இங்கே நடக்கிறது எல்லாத்தையும் ஒளிஞ்சிருந்து
அங்கேருந்து கொஞ்சம் வேடிக்கவும் பார்த்துட்ருக்கான். அப்போ ஹீரோயினும் என்ன பேசுகிறீங்கன்னு தெரிஞ்சு தான் பேசுகிறீங்களா, அசிங்கமாக இல்லை இப்படி சொல்கிறதுக்கு, உங்கள் வயசு என்ன என் வயசு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. இதை கேட்டோன்னே ஹீரோடைய அப்பாவும் வயசு தான் வந்துட்டு முக்கியமா, அதெல்லாம் எதுவும் பார்க்காது, ஸோ இப்போயும் ஒன்றும் கெட்டு போயில்லை, என்னோட வழியெல்லாம் நான் மாற்றிக்கிறேன், நீ என் கூட இருந்தால் மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. ஹீரோயின் வந்துட்டு பயங்கரமாக கத்துறதுக்காக ஆரம்பிக்கிறா. உங்களுக்கு எந்த வயசு இருந்தாலும் சரி, நான் கண்டிப்பாக உங்களோட வந்துட்டு இந்த மாதிரி டேட் பண்ணுறதுக்குலாம் விரும்ப மாட்டேன். ஏன்னா பொண்டாட்டிக்கும் பிள்ளைக்கும் வந்துட்டு முக்கியத்துவம் கொடுக்காம கண்டவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒருத்தரை நான் சத்தியமாக வந்துட்டு என் வாழ்க்கையில் ஏற்றுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இப்போ இவர் விடுறதுக்காக மறுத்துட்டு இருக்கும் போது தான் கரெக்டாக ஹீரோ வந்து நடுவில் இன்டர்ஃபியர் பண்ணுறான். ஸோ என்ன நடந்துட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வரும்போது 2 பேருமே அமைதியாக இருக்காங்க. ஹீரோயினும் அதுக்கப்புறம் தான் ஒன்றும் இல்லை, உங்கள் அப்பா நிறையா குடிச்சிருக்காரு, தேவையில்லாததெல்லாம் பேசுகிறாரு, நான் உள்ளே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறா. ஹீரோவும் வந்து நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், அதனால் என் கூடவே வா அப்படின்னு சொல்லிட்டு அவளை கையை பிடிச்சி அங்கேருந்து எடுத்துகிட்டு போயிடுறான். ஹீரோவோட அப்பா அங்கே தனியாக நிற்கும் போது தான் அங்கே யாரோ வந்துட்டு வீட்டில் தெரியாமல் வந்துட்டு ஒழிஞ்சு போகிற விஷயத்தை வந்து பார்க்குறாரு. ஸோ அவனை ஃபாலோ பண்ணுறதுக்காக இவர் இங்கே ஆரம்பிக்கிறாரு. ஹீரோவும் ஹீரோயினும் வந்ததுக்கப்புறமா ஹீரோ வந்துட்டு கொஷின் பண்ணுறான். இந்த மாதிரி வந்துட்டு அம்மா நீங்கள் எப்படி வந்துட்டு அப்பாவை இந்த அளவுக்கு வந்து பேச விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். உங்கள் அம்மா இல்லை, அங்கே பேசினது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் சொல்கிறா. அதை கேட்டு ஹீரோ ஷாக் ஆகிறான். நீயா எங்கள் அப்பா கிட்ட எதிர்த்து இவ்வளோ தைரியமாக பேசின அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோவுடைய அம்மாவும் அங்கே வந்துடுறாங்க. எனக்கு இப்போ தான் இவளை பார்த்தா ப்ரௌடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா, ஆமாம் நான் எப்போ பாரு பயந்துக்கிட்டே இருந்தா உங்கள் அம்மாவோட கொலைகாரனை எப்படி பிடிக்கிறது, அதனால தான் ஏதோ தைரியம் வர வச்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இனிமேல் என்னால் வந்துட்டு யாரும் கஷ்டப்படக்கூடாது இல்லையா, என்னோட வேலைகளை நானே பார்த்தா தானே யாருக்கும் சிரமம் இல்லாமல் இந்த மர்டர் மிஸ்ட்ரியை வந்து நம்ம சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு விளக்கமும் கொடுத்துட்ருக்கா. ஸோ இந்த சமயத்தில் தான் அவங்களுக்கு வெளியில் சத்தம் கேட்குது. அங்கே என்ன நடக்குதுன்னா, அந்த செங்கு தான் இப்போ வீட்டுக்குள்ளே வந்திருக்கான். ஹீரோவுடைய ஆன்டி கிட்ட இன்னும் கொஞ்சம் பணம் கேட்டுட்ருக்கான். ஸோ அவங்களும் இப்போ தானே கொடுத்துட்டு வந்தேன், அது எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. நீங்கள் கொடுத்ததெல்லாம் கம்மி தான், இதுக்கும் மேலே எனக்கு நிறையா வேணும், இதே வந்துட்டு பழைய பாஸாக இருந்திருந்தால் எவ்வளோ காசு கொடுத்துருப்பார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு மிரட்டிட்டு இருக்கான். ஸோ இவங்க வந்து இங்கே பேசிகிட்டு இருக்கையில தான் ஹீரோவுடைய அப்பா இவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தார் இல்லையா. ஸோ இப்போ வந்து அவனை போட்டு அடித்து மிரட்டுறதுக்காக ஆரம்பிக்கிறாரு. என் கண்ணு முன்னாடியே வரக்கூடாது, இந்த வீட்டுக்குள்ளே கால் எடுத்து வைக்கக்கூடாதுன்னு உனக்கு சொன்னல, வேலையை விட்டு தூக்குனப்பவே எதுக்காகடா இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கத்துறதுக்காக ஆரம்பிக்கிறாரு. ஆன்ட்டியும் வந்து இவனுக்கு சப்போர்ட்டாக பேசிகிட்டு இருக்காங்க. அவன் அடிக்காதீங்க, அவன் பணம் வாங்குறதுக்கு தான் வந்திருக்கான், எப்போ நீங்கள் கொடுக்கலீங்களாமே அந்த பழக்கத்துக்கு தான் வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் விளக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சத்தம் கேட்டு தான் நம்ம ஆளுங்க 3 பேரும் வந்துட்டு இங்கே நடக்கிற கூத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அது எனக்கு பணம் வேணும், பணம் இல்லாமல் நான் இங்கேருந்து கிளம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ இப்போ ஹீரோடைய ஆன்ட்டியும் பிளான் பண்ணிட்டு அவன்கிட்ட எதுவும் பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவங்க பணம் எடுத்து அவங்ககிட்ட கொடுத்து அனுப்பி விட்டுடுறாங்க. ஹீரோடைய அப்பாவும் எதுக்காக அவனுக்கு பணம் கொடுத்து பழக்கிட்டு இருக்க, நான் தான் ஆல்ரெடி அவ்வளோ பணம் கொடுத்துட்டேன்ல அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. இப்போ இவங்க பேசுறது எல்லாத்தையுமே அங்கே இருக்கக்கூடிய நம்ம ஆளுங்க கேட்டுடுறாங்க இல்லையா. ஸோ ஹீரோவுடைய அம்மா என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இந்த செங்குக்கு பணம் கொடுத்து தான் வந்துட்டு இவங்க அப்பா ஏதோ இல்லீகல் வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோவும் அங்கே செங்கு கிளம்புனதுக்கப்புறமா அவங்க அப்பா கிட்ட வந்து கொஸ்டின் கேட்குறான். எதுக்காக செங்குவை வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னீங்க, அவனை எதுக்காக பணம் கொடுத்து வாய் அடைக்கிறதுக்காக பார்க்குறீங்க, ஏதாவது வேலை வந்து விஷயம் ஏதாவது பண்ணி வச்சுருக்கீங்களா, தப்பு பண்ணியிருக்கீங்களா, யாருக்கும் வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு தான் அவனுக்கு பணம் கொடுக்குறீங்களா அப்படின்லாம் சொல்லிட்டு ஹீரோட அப்பா ஒரு வார்த்தை கூட பேசாமல் அவர் பாட்டுக்கு அவருடைய ரூமுக்கு கிளம்பி போயிடுறாரு. ஹீரோட அப்பா இந்த அளவுக்கு கோவமாக நடந்துக்கிட்டது ஹீரோடைய அம்மாவுக்கு புரியுது. ஸோ இதை நோட்டீஸ் பண்ணிட்டு இவங்க 2 பேரும் நம்ம ஹீரோடைய அம்மா கிட்ட கொஸ்டின் பண்ணுறாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சின்ன வயசில் ஹீரோ வந்து கொலை பண்ண பார்த்தான் அவன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக். அது என்னென்னா, ஹீரோ வந்துட்டு அவங்க அப்பா ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ண வேண்டியதாக இருந்திருக்கும். பட் ஆனால் அவர் மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே போயிருக்க மாட்டார். அதுக்கு பதிலாக அந்த செங்கு கூட்டிகிட்டு போயிருப்பான். வேணும்னே நம்ம ஹீரோ வந்துட்டு கொலை பண்ணுறதுக்காக பார்த்துருப்பான். இப்போ போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க பிடிச்சு கொடுக்குறாங்க. கூடவே வந்துட்டு ஹீரோவுடைய அம்மா ரொம்ப கோவப்பட்டு அங்கே ஹீரோவுடைய அப்பா வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் அத்தனை பேருக்கு முன்னாடியே வந்துட்டு பயங்கரமாக அசிங்கப்படுத்திடுறாங்க. இந்த மாதிரி பையனை வந்துட்டு பெற்றுக்க தெரியுதுல்ல, அவங்கள பார்த்துக்கணும்னு வந்துட்டு ஏதாவது தெரியுதா, உங்களால் பிக்கப் பண்ண முடியலன்னா என்கிட்ட தானே சொல்லணும், என்கிட்ட வாய்க்கிடையே வந்துட்டு அவனை பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி போயிட்டு அவனை விட்டுட்டு வந்திருக்கீங்க, என் பையனுக்கு ஏதாவது ஆகியிருந்தா உங்களை நான் சும்மா வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. நான் என்ன பண்ணுறது, மீட்டிங் தானே, உனக்காகவும் பையனுக்காகவும் தானே நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன், அதில் ஏதோ மறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு ஹீரோடைய அம்மா இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆகி அங்கேருந்து கத்திட்டு போயிடுறாங்க. ஸோ இந்த இன்சிடென்ட் அவங்க சொல்லி முடிச்ச உடனே ஹீரோட அப்பா மேலே தப்பு கிடையாது, நீங்கள் அன்னைக்கு வந்துட்டு இந்த அளவுக்கு வார்த்தையை விட்டுருக்கக்கூடாது, எந்த ஒரு பேரண்ட்டுமே அவங்களுடைய குழந்தை வந்து இறந்து போகணும்னு நினைக்க மாட்டாங்க, அவர் ஏதோ வந்துட்டு வேலையில் தான் வந்துட்டு சாதாரணமாக நினச்சி சொல்லியிருப்பார் பிக்கப் பண்ணிக்கிறதுக்கு, அவருக்கு என்ன இதெல்லாம் நடக்க போகிறது தெரிஞ்சிருக்குமா, பாவம் அவர் கில்ட்டியாக ஃபீல் பண்ணியிருப்பாருன்னு சொல்ல ஹீரோவுடைய அம்மா வந்து இவளுக்கு சப்போர்ட் பண்ணாத, அவரை பற்றி உனக்கு தெரியாதுன்னு சொல்லி கத்துறாங்க. ஹீரோவுமே கூட சொல்கிறான், அம்மா சொல்கிறதா இந்த விஷயத்தில் கரெக்டாக, அவருக்கு என் மேலே எப்போவுமே பாசம்னு ஒன்றுமே இருந்தது கிடையாது, அன்னைக்கு அவர் மேலே தப்பு வராமல் இருந்ததுக்காக அவர் வந்து பாவமாக இருக்க மாதிரிலாம் நடந்திருப்பார், நீ எதுவும் அதை போட்டு குழப்பிக்காத அப்படின்னு அம்மாவும் பையனும் சொல்கிறத கேட்டுட்டு ஹீரோயினும் இதுக்கு மேலே இவங்ககிட்ட பேசினாலும் இவங்க ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகிடுறான். மார்க்கெட் ஏரியாவில் ஹீரோவுடைய அம்மா பேயா அலையிறாங்க அப்படின்னு ஒரு புரளியை கிளப்பி விட்டாங்க இல்லையா. ஸோ இப்போ அதனால் மார்க்கெட்டில் வந்து கொஞ்சம் பூஜைலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் முதற்கொண்டு அத்தனை பேருமே வந்திருக்காங்க.
இப்போ ஒரு லேடி உள்ளே வந்துட்டு என்னோட மார்க்கெட்டில் எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு வாய்ஸ் கொடுக்குறாங்க. உங்கள் மார்க்கெட்டா அப்படின்னு நம்ம ஹீரோவும் ஷாக் ஆகிட்டு கேட்க, ஆமாம் உன்னோட அம்மாவையே நீ மறந்து போயிட்டியா, நான் தான் அவந்தி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து நிற்கிறாங்க. இதை கேட்ட உடனே வந்துட்டு அங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்து பதறதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. காசிப் பண்ணுறவங்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் காசிப் ஏற்றி விட்டுட்ருக்காங்க. ஹீரோயினும் வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் அவந்தி கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி உனக்கு தெரியும், எனக்கு தான் தெரியும் நான் யாருன்னு சொல்லிட்டு, என் பவரை பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்துட்டு கையெல்லாம் மேலே தூக்க உடனே அங்கே லைட்டெல்லாம் ஃப்ளிக்கர் ஆகிறதுக்காக ஆரம்பிக்குது. ஸோ இங்கே வந்து இந்த அங்கிளும் ஹீரோவுடைய அங்கிள் இருக்கார்ல, அவருமே வந்துட்டு நீ எப்படி வந்துட்டு அடித்து சொல்கிற, இந்த மாதிரி உங்கள் அம்மா கிடையாதுன்னு சொல்லிட்டு இவங்க பேசுறது பண்ணுறதெல்லாம் பார்த்தா பேய் மாதிரி தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஹீரோடைய அம்மா பக்கத்துல இருந்து எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு என் பேரை வச்சு என்னையே வந்து நாசப்படுத்தலான்னு பார்க்குறாளா, என் பேர் என் மதியாரதி எல்லாம் வந்து கெடுக்கிறதுக்காக எவ்வளோ ஒருத்தி பார்க்குறா இல்லையா, அவளை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. ஹீரோயினும் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை கொஞ்சம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கா. ஸோ இந்த லைட்ஸ் ஃப்ளிக்கர் ஆகிறது இதெல்லாம் வந்துட்டு வேற யாரோ ஆட்கள் பண்ணுறாங்க அப்படிங்கிறத டின் வந்து வெளியிலேருந்து கவனிச்சிடுறான். அந்த ஆட்களை அவன் துரத்துக்கிட்டே போகும்போது அந்த ஆட்கள் வந்து 3 பேர் இருக்காங்க, டின் ஒருத்த மட்டும்தான் இருக்கான். அதனால் அவங்க எல்லாரும் எஸ்கேப் ஆகிடுறாங்க. ஸோ டின் அதுக்கப்புறம் ஹெல்ப் கேட்க அப்புறம் அந்த சிமெண்ட்ரி லேடியோடைய பேத்தி ஜென் பேம் எல்லாருமே வந்து டின் கூட சேர்ந்து அந்த ஆட்களை வந்து துரத்திட்டு கேபில் போகிறதுக்காக ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ இந்த லேடி இங்கே ஆக்ட் பண்ணிட்டு இருக்கும் போது நடுவில் ஹீரோடைய அப்பா வந்துடுறாரு. ஸோ அவங்களுடைய கழுத்தை நெரிச்சு இவர் வந்து கொஸ்டின் பண்ணுறதுக்காக ஆரம்பிச்சிடுறாரு. நீ என் பொண்டாட்டியாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, யார் ஒன்று அனுப்பிச்சா என்ன ஏதுன்னு உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அவங்க அங்கே போராடிட்டு இருக்காங்க. அவங்களை காப்பாற்றுறதுக்கு யாருமே வந்து முன் வரல. ஸோ இப்போ ஹீரோடைய அப்பா வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ரஃப் ஹேண்ட்லிங் பண்ண ஆரம்பித்தோடனே அந்த லேடி அவங்களுடைய கையை வந்து கடிச்சிட்டு, என்கிட்ட யாருமே சொல்லலை இந்த மாதிரி ஒரு ஆள் வந்து என்கிட்ட நடந்துப்பான்னு சொல்லிட்டு என்னை எதுக்காக அப்புறம் நடிக்கிறது கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க. அவங்கள துரத்துக்கிட்டே வந்துட்டு செக்யூரிட்டி எல்லாம் ஓடிட்டு இருக்கும் போது இங்கே அவங்க நடிக்கிறாங்கங்கிறது தெரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஹீரோடைய அங்கிளும் நான் காப்ஸை கூப்பிட்டுட்டேன், யாரும் போலீஸ்க்கு கால்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி தடுத்து நிறுத்திடுறாரு. இன்னும் இப்போ மார்க்கெட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் முன்னாடி வந்து ஸ்பீச் கொடுத்துட்ருக்கா. இந்த மாதிரி வந்துட்டு இது அவந்தி கிடையாது, இப்போவாது எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா, ஸோ இதுக்கு மேலே இந்த மாதிரி ரூமர் காசிப் எல்லாம் நம்பிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுமே வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் ரெடியாக இருக்கான், அதனால் அவனுக்கு மட்டும் நம்பிக்கை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இவங்க எல்லாரையும் வந்து பேசிகிட்டு இருக்கும் போது ஹீரோவுடைய அங்கிள் தனியாக வந்துட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காரு. உன்னை யாரும் பார்க்கல, உன்னை யாரும் ஃபாலோ பண்ணல, நான் சொன்ன மாதிரி நம்ம இடத்துல நீ போய் இரு, உனக்கான பேமெண்ட் அங்கே வரும் அப்படின்னு சொல்லிட்டு பேசி சிரிச்சிட்டு இருக்காரு. இப்போ டின் கிட்டேருந்து ஹீரோயினுக்கு கால் வருது. ஸோ அவள் அங்கேருந்து தனியாக கிளம்பையில் ஹீரோ நானும் தான் கூட வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பண்ணிக்கிட்டு அங்கே வந்துடுறான். ஸோ அதுக்கப்புறமா டின் வந்து அங்கேருந்து ஒளிஞ்சு பார்க்கும்போது தான் ஹீரோவும் கவனிக்கிறான். இப்போ வந்து அவங்க அம்மா மாதிரி வேஷம் போட்டாங்கல்ல அந்த லேடியும் அப்புறம் அவங்களுடைய ஆட்களும் வந்துட்டு அங்கே நின்றுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு, அப்போ டின்னும் வந்துட்டு அங்கே யாரோ வராங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ ஹீரோவும் எட்டி பார்க்கையில் அங்கே அவனுடைய அங்கிள் வரதை பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறான். இதோட இந்த பாட் முடியுது.